ஹலோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராண்ட் கேம் பிளே. என்ன பண்ணுவோம்னா இன்றைக்காச்சும் ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோம். டே 1 சீக்கிரம் வந்துச்சிட்டோம். நீ எப்போவுமே மொட்டை வீடை சொட்டை வீடை பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக வந்தீங்க இந்த ஃபஸ்ட்டு கேம் பிளேனோடது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாரர் கேம் பிளே, நம்ம ஹாரர் ப்ரோ பிளேயராக மாற போகிறதுக்காக ஒரு சின்ன கேம் பிளே. மேம் ஹாரர் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எனக்கு இருக்கிறதே இப்போ வந்து 186 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இதை எனக்கு எப்படி ஏற்றுறதுன்னு தெரில. கொஞ்ச நாளாக கண்டென்ட்டும் கிடைக்கல. சரி நம்ம தான் கேமிங் வருமே, அதையாச்சும் சொல்லி போடுவோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். மொட்டையை வந்துட்டான்டா. உங்களுக்கு இந்த மொட்டை சொட்டை கான்செப்ட் தெரியும்ல? மொட்டை எனக்கு கண்ணு தெரியும். டேய் கிளவியை காணோம். சொட்டைக்கு வந்து கிளவிக்கு வந்து காது நல்லா கேட்கும், கண் நல்லா தெரியாது. மொட்டை எனக்கு காது கேட்காது, அவனுக்கு கண் நல்லா தெரியும். அடித்தாங்கன்னா வலி உயிர் போகும். அவன் கழுத்தில் இருக்க சாவி எடுத்தோன்னா நம்ம வந்து ஹெலிகாப்டர் கீ பண்ணலாம். டம்க்கு டப்பக் டசக்கு டசக். என்னடா கிளவியை காணோம், சத்தத்தை முடி விட்டு வந்தேன். கிளவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ எப்படியாச்சும் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்டியாகும். மறக்காமல் டிகேஎல்என்ஸ் காரணம் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ ஊரா டேய் மொட்டைடா வந்தா செருப்ப கழட்டி வீசுங்கடா. மொட்டை உள்ளே போயிட்டான். அங்கே சொட்டையை காணோம். இது எப்படிங்க? எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. பெண்களுக்கு சொட்டை விழுவுமா? சொட்டை விழுவுனா கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அது ஒரு கிராண்டிங்கிறது ஒரு கிளவி. அதுக்கு எப்படிடா சொட்டை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் எனக்கும் தெரில. கேம் டிசைன் பண்ணிட்டு தான் போயணும் போல். இன்னும் சொட்டையை காணோம். சொட்டை வந்துடுச்சு. போயிடலாமா? டம்க்கு டப்பக். டே என்னடா போடா டே. என்னடா அது? யாருமே இல்லடா, போடா டே, பார்த்துக்கலாம். என்னடா பண்ணுற? நச்சேன் ராபரி எல்லாமே எனக்கு தான். ஷீட் பைத்தியக்காரன்ட்ட பேசிக்கிட்டே அங்கே போக மறந்துட்டேன். ஓ கிளவி கம்மிங், பார்த்து புட்டிங், வெளியே ஓடிங். இப்போ கிளவிட்டேருந்து மேலே வந்துட்டோம். எப்படியோ மேலே ஐ திங்க் கீழே தான் கிளம்ப இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி சீக்கிரம் போவோம். ஓஹோ சத்தத்தை போட்டு விட்டோமா? போச்சு, சத்தத்தை போட்டுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அல்லவா தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கிளவிக்கு சத்தம் கேட்டால் வேகமாக வரும். சரி இந்த இதில் டோர் லாக் ஆகிடுச்சு. டோர் லாக்கும் இல்லை. சரி போவோம். நிறைய பேருக்கு இந்த கேம் பிளே தெரியும்னு நினைக்கிறேன். இதை திறந்தா ஷார்ட் கட் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் மற்ற சேனல்ஸில். மொட்டையா வந்துட்டாங்க. மொட்டையா ரவுண்டு கிட்ட அடிக்கிறாடா. டேப்பா க்ளோஸுங்க. சரி மிஸ்ஸு. சீக்கிரம் தரம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேஸ்ட் எடுத்திங்கன்னா மொட்டை மாமா கோவம் வரும். மொட்டை எனக்கு சீக்கிரம் என்னாச்சுன்னு தெரில. டப்புன்னு நான் பாட்டுக்கு பேசுகிறேன் நினைக்கிறேன். சரி ஒளிஞ்சுப்போம். இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும்னு நினச்சிங்கன்னா கிளவிக்கெலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா கேம் பிளே. நீங்கள் இனிமேல் வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். இல்லை எடிட் வீடியோ மட்டும் வேணுமா, எடிட் வீடியோ மட்டும் போடலாம். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் 156 பேர் இருக்கீங்க. இப்போ நான் வந்து அது எப்படி ஒரு 500 நம்ம சேனலை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பேசலாம். அப்புறமா கமெண்ட்டில் போடுங்க ஏதாச்சும். இனிமேல் கேமிங் வீடியோஸ் வந்து கேமராகவும் நான் இருக்கேன். ஒரு எடிட்டிங்கு. ஏன்டா தம்பி கேமிங் வீடியோ போட சரி சொட்டை வந்துச்சு போவாங்கட்டு. ஏன்டா தம்பி கேமிங் வீடியோ போடுற, நீ எத்தனாவது படிக்கிற, முதல்ல படிப்பை பாருப்பா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து நல்லா படிப்பேன், ஓகேவா? அதனால தான் எனக்கு வீட்டில் அவ்வளோ ஃப்ரீடம் தராங்க கேம் பிளே போடுறதுக்கு. சரி வாங்க நம்ம கேம் பிளே பார்ப்போம். சொட்டை கம்மிங். மொட்டை பண்ண போகிறோம்னா கிளவியை சுட்டாச்சு. கிளவி 2 நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் போவோம். வரான்டா இப்போ சிங்கம் பெத்த வீரண்டாண்டா. மொட்டையை நான் காணோம். மொட்டையை நான் போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். சீக்கிரம் மொட்டையாடே எங்கடா போனாடே மொட்டையா. கிராணி மேலே ஏறியே நாங்களாம் கிராணியை ஃபுட்பால் ஆடுறோம் மண்டையில். பார்த்தீங்களா, கிராணியோட மண்டையில் ஃபுட்பால் ஆடலாம் நம்ம. அவ்வளோ வாட்டமான இடம். ஏன்னா அந்த கிளப்பி கொஞ்சம் வா அப்படின்னு வச்சுட்டு வரோம். நம்ம பயப்படக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டான்டா விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஷாக்கிங். நான் வேகம் தம்பி, பின்னாடி பைல்ஸ்லாம் இருக்கும்னு நினச்சவனுங்க. நடந்து போகிற நம்ம பார்க்காதப்போ பைல்ஸ் வந்த மாதிரி நடக்கலாம். பார்த்தவொடனே நல்லா நடக்கலாம். சரி செக்யூரிட்டிக்கு எடுத்துப்போம். இது தேவைப்படுமான்னு தெரில. இந்த எஸ்கேப் நான் வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில.
சொல்லப்போனால் நான் சும்மா நீ ஒரு கேமில் வீடியோ எடுத்து போகணும் கண்டென்ட்டு கிடைக்கலையே அப்படின்னு தான் வந்திருக்கேன். சரி பார்ப்போம். சரி உள்ளே போய் பார்ப்போம். என்ன க்ரோபார் இருக்கும்னு நினைக்கிறேன். நெஞ்சு க்ரோபார் இருக்கணும். சரி க்ரோபார் கட்டிங் பிளேயர் இருக்குது. சரி இப்படி கட்டிங் பிளேயர் தான் பார்த்துக்கலாம். கட்டிங் பிளேயர் மேலே அந்த ஒருத்தர் இருப்பான். அவனை கட் பண்ணுறதுக்கு அவன் தேவைப்படுவாங்க மேலே இருக்க பொட்டியில். கிளவா பட்டு கட்டுக்கிறான் கிழட்டு பையன். தூக்கி வந்து புள்ள போட்டுப்போம். நம்ம என்ன மேலே என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றும் தெரில. சரி டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். டோர் ஹேண்டில் இருக்குது. சரி கையில் எடுத்துப்போம். எடுக்க வேணாமா? சரி போவோம். என்னாச்சு? என்ன டக்குன்னு நீங்கள் நிற்கலான்னு தோணும். என்னடா இப்போ என்ன பேசலாம்? சேனலில் இனிமேல் போடலாமா வேணாமா தான் அவங்க முடியுது. நான் எத்தனை டைம் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா எனக்கு கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு பெருசாக. சரி வா கேம் ப்ளே போவோம். டக்குனு நம்ம வந்து இந்த கட்டிங் பிளேயர் எடுத்து நம்ம அந்த இதை கட் பண்ணோன்னா கீழே வந்து அந்த டோருக்கு வந்து ஒரு கரண்ட்டு போகும். அது கட் ஆயிரும். இப்போ டோர் ஹேண்டில் வந்து அங்கே டோர் ஹேண்டில் வந்து கிளவி பிடுங்கி வச்சுருக்கணும் நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு. இதை போய் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா டோர் ஹேண்டில் இருந்தால் தான் டோரை திறக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கணுன்னு பேரில் அசால்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேமை. தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே சீக்கிரம் ஒன்றுமே இல்லை. உள்ள அந்த ட்ராயரில் பார்த்துட்டோமானுங்க இன்னும் பார்க்கலையா? சரி உள்ளே போவோம் ஒன்றும் இல்லை. விரைஞ்சி தேவைப்படும். அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த கீழே ஒரு குட்டிச்சா தான் இருப்பான். சரி அதை போய் பார்த்துக்கலாம். டக் டேப் தான் மேக்ஸிமம் இருக்கும். போட் கீயா அவ்வளோ போடா என்னடா இருக்குது. 3 நாள் போட் எஸ்கேப் பண்ணலான்றிருக்கேன். அப்புறமா ஹெலிகாப்டர். அப்புறம் கிராணி 1லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கிராணி 1ல் தான் கொஞ்சம் டஃப்பான எஸ்கேப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. சொல்லப்போனால் சீவர் எஸ்கேப். வேறு எந்த எஸ்கேப்பும் கிடையாது. இந்த கிளை வந்துட்டுருக்கா. நம்ம போய் கன் எடுக்கணுமா? கண்ணு அச்சேன் ராபரி கிராணி வீட்டில் தப்பிக்க தான். கிராணி வீட்டில் தப்பிக்க தான். என்ன ஆச்சுடா தம்பியும் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இது என் வாய்ஸ் தான். என் வாய்ஸ் அவ்வளோக்கெலாம் நீங்கள் நல்லா இருக்காது. எனக்கு இன்னும் குரல் உடையலை. குரல் உடஞ்சா நல்லாயிருக்கும். எப்படிப்பட்ட வாய்ஸ் வருதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் ஃப்ரைட் ரைஸ் போடுறான்னா தம்பி தண்ணியை ஊற்றி தாளிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யாரோ தாளிச்சிட்ருக்காங்க வீட்டு பக்கத்தில். அதனால தான் சத்தம் கேட்குது டங்குன்னு. கவலைப்படாதீங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலராக அந்த மாதிரி வரணும்னா அப்போ ட்ராப் போட்டிருக்கடா. ஐயோ நம்ம பேசிக்கிட்டே தான் இந்த மாதிரி கேம் ஒரு டைம் விட்டேன் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப. சரி உள்ளே போவோம். துப்பாக்கி எடுத்து சுட பார்ப்போம். கிளவி விட்டுரு கிளவே டே என்னடா அது டே கிளவி விட்டுரு கிளவி. அம்மா நீங்கள் பயப்படலாம் நினச்சான். பயமே எனக்கு வரல அடித்தனால. அதனால தான் சும்மா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்தேன். சரி கீழே நம்ம வந்துவிட்டோம். மேலேருந்து கீழே வந்துட்டு கீழே இருந்து மேலே வந்துவிட்டோம். இப்போ வந்து பேட்லாக் கீ தேவைப்படும் முக்கியமாக. அங்கே சின்ன போட்டு வச்சுருப்பானுங்க டோரில். அந்த பூட்டை போய் திறக்கணும். நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். இங்கே ஹேண்டில் ரொம்ப முக்கியம். கீழே போய் இந்த ஒரு கதவை மாதிரி பூட்டி வச்சுருப்பான் கிழவன். அதை போய் நம்ம வந்து கீழே போய் அந்த ஒரு முக்கு மாதிரி இருக்கும் அதில் வச்சு போனோன்னா அதை சுற்றி திரும்பிடும். அங்கே அந்த இடத்த நான் காட்டுறேன். இல்லை கிளவானா கிளவாடே என்னடா அது டே கிளவன்ட்ட மாட்டேங்கிறேனே. இது டே 3 ஒழுங்காக பேசாமல் விளாடுவேடா தம்பி அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். இந்த டைம் எப்படியாச்சும் இந்த கிளவையும் ரூட்டு கட்டி இங்கே வெளியே வந்து அனுப்புகிறேன்டா. 2 பேரும் டியூவை போட்டு அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடியல ஏன்டா நானே பேசண்டா அவங்க வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகிறேன். அப்பயும் வச்சு சாவடிக்கிறீங்கடா. அதான் இங்கே ஒரு முக்கு மாதிரி இருக்குமே. அதான் அங்கே இருக்குது. வச்சு சுற்றி விடுவோம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க 2 பேரும் வச்சு மண்டை இறக்கணும் போகிறது. சொட்டைக்கெல்லாம் வாயிலே வச்சு சும்மா சொருகு ஸ்டன்கனை வச்சு ஷாக் அடித்து அந்த பழம்லாம் கொட்டணும் வெளியே. ஏற்கனவே பல்லு இல்லை வாயை எரிந்து தீஞ்சு போனோம். சரி முதல்ல அவனுங்க 2 பேரையும் கூப்பிட்டு பார்ப்போம். வாடா டே கிளவா ஒன்றே ஓண்டா அடிக்கணும்டா. இப்போ நான் திரும்பி இப்படி ஓடலான்னு பார்க்குறேன். அடிச்சிட்டாங்க. முடியலங்க என்னால் முடியல அப்படின்னு பயப்படுங்க. சரி கிளவி போயிட்டே இருப்பேன். பார்த்துக்கலாமா? கிளவி ஸ்டன்கன் எடுத்தேன்னா நீ பட்டு திருவ கிளவி. சும்மா சொருகி போட்டேன்னா நீ அடி வாங்குவ. பாட்டு பாடாரா பைத்தியக்காரா நீங்கள் சொல்லலாம். சரி பாட்டு பாடல விடுங்க. என்னடா அது சீக்கிரம் ஷூட் பண்ணணுங்கிற மாதிரி எவனை தாளிக்கிறாங்க எங்கள் வீட்டில். தாளிக்கிறாங்க இந்த மாதிரி எவனுக்கு கதவை தனம் தட்டிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒரே நிமிஷம். டப்பு டிப்பிடி டப்
கிழவனும் கிளவியும் நீங்களே யூஸ் பண்ணி டாக்கு மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியும். டப்பிட்டி டிப்பிட்டி டப்பிட்டி டிப்பிட்டி டப்பிட்டி டிப்பிட்டி டிப் இந்த பாட்டு தெரியுமா? அது கிளவி ஆடி பாடுறதுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்களேன். அந்த சாங்குக்கு நம்ம கிளவியும் கிளம்பும் பொண்டாட்டி போட்டு தந்துக்கும் போக முடியாது. டாய் என்னடா தம்பி அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி கிழவன் வயசில் பேச வராது, கிராணி வயசில் பேசுகிறோம் வராது. இன்னும் போக தான் நம்ம தான் கேம் ப்ளே போட ஆரம்பிச்சிருக்கோம். போக போக எனக்கு கற்றுக்குறேன். இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டேன். ஒன்றும் புரியல எனக்கு. சரி வாங்க உள்ளே என்ன சொன்னோம். உள்ளே எதுவுமே இல்லை. க்ரோபார் தேவை முக்கியமாக கீழே இப்போ போய் கீழே போய் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு விட்ருவோம். செஞ்சு விட்ருவோம். இப்படின்னு ஏன்டா எனக்கு விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ண தெரியாது, எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ண தெரியாதுண்ணா. இப்போதைக்கு நான் இப்போ வந்து ஒரு யூடியூப் க்ரியேட்டராக தான் இருக்கேன். போக போக கொஞ்சம் லேர்ன் பண்ணி நான் ப்ரோவாக மாற போகிறேன். நம்ம என்றைக்குமே ப்ரோன்னு காட்டிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் போதும். அது மட்டும் இல்லாமல் கிராண்டிங் கேம் ப்ளே ஃபுல்லாக நம்ம 3மே முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன ஹாரர் கேம் ப்ளே இல்லை ஃப்ரீ ஃபயர்லாம் சொல்லாதீங்க, என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் இல்லை. ஹாரர் கேம் ப்ளே என்ன போடலான்னு சொல்லுங்கள், போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணணும். வெறா புட்டை ஐயோ அம்மா டோராட்டில் மறந்துட்டேன்டா. டே ஐயோ உங்ககிட்ட டோராண்டில் எங்கேயோ போட்டேன்டா, தரலையடா. டோராண்டில் ஐயோ இங்கே டோராண்டில் எங்கன்னா போட்டோமா? இங்கே தான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த கதவுல தான் நினைக்கிறேன். ஐயோ காணாமேடா, எங்கடா பார்த்தேன்? டே கொடுத்துங்களா, அவனை 2 பேர்ட்டு அடி வாங்க முடியாதுடா. இப்போயே டே 3ல் இருக்கேன்டா. ரூட்டு கட்டி நீ அடிப்பாங்கடா டிவோ போட்டு. 2 vs 1 வரியான்னு கேட்பாங்கடா 2 பேரும். சரி உள்ளே போட்டு ஏதாச்சும் பண்ணி மேலே கட்டிங் பிளேயர் அங்கே பார்த்தோமா இல்லை எங்கே பார்த்தோன்னு எனக்கு தெரில, சுட்டுட்டேன். இப்போ உள்ளே வந்து இந்த கட்டிங் பிளேயர் எடுத்து போட்டேன். அங்கே தான் பார்த்தேனா இல்லை எதுக்கு அங்கே வந்தேனே எனக்கு தெரில. இப்போ சரி ஏதோ வந்துட்டோம், திறந்து பார்ப்போம். காட்டுறதுக்காக தான் இங்கே ஸ்லெண்டர் மேன் ஒருத்தன் எடுத்துக்கிட்டோமா ஹெலிகாப்டருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறதா இவன் தாங்க ஸ்லெண்டர் மேனு. ஸ்லெண்டரினா நீங்கள் கிராணி 3ல் பார்த்துருப்பீங்க. அதோட ஹஸ்பண்ட் இவன் தான் அந்த ஸ்லெண்டர் மேன். ஓகே துப்பாக்கி எடுத்துப்போம். துப்பாக்கி தேவை ரொம்ப முக்கியம். இல்லை ஏன்டா நீ ஷார்ட் கன்னே எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஷார்ட் கன் வெப்பனுக்கு கிடைக்கல, அதனால தான் எடுக்க முடியல என்னால். இல்லைனா 2 பேரையும் சும்மா விடுவேன்னா லெக் பீஸே உன்னை விட மாட்டேன், அந்த மாதிரி 2 பேரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். எனக்கு ஒன்றும் தெரில. இன்னும் சீக்கிரமாக முடிக்கணும். எங்கே டோராண்டில் போட்டு தோணுஞ்சான்னு எனக்கு வேறு தெரில. கீழே கிளம்ப இருக்கணான்னு பார்த்துக்கணும். ஒரு டைம் இதே மாதிரி தான் இறங்கினேன். கீழே கிளம்பும் ஹோ சொல்லி வந்து அடித்தான். கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கீழே குதிச்சிருமா? குதிச்சிட்டேன். ஓகே இதனடா இது மாதிரி பொறுமையாக எஃபெக்ட்ஸ் மாதிரி. சீக்கிரம் போ. உள்ள கணா இருக்கா? உள்ளே எதுவுமே இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம். ஐயோ வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிட்டேனே, ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடுச்சு. நைஸுன்னு போயிட்டு இருந்தேனே அவன் வெளியே போட்டா அப்படின்ட்டாங்க. இப்போ எப்படி தான் வெளியே தான் போக போகிறோம். எதுக்கு பைத்தியம் நான் புலரிட்டுருக்கேன்னு எனக்கு தெரில. ஏதாச்சும் பேசணுமோன்னு பேசுகிறேன் நான், இல்லையா வாயே எதையும் பேசுதான்னு தெரில. சரி விடுங்க பொறுமையாக பார்ப்போம். ஹே கேவா உனக்கு நெஞ்சிலே ஆடி வாங்க, ஹார்ட் அட்டாக் வாங்கிக்கோ. என்ன கரண்ட் கம்பத்தில் வாங்க மாட்டேனேன், புறா மாதிரின்னு சொல்ல மாட்டேன், காக்கா மாதிரி இருக்கடா. கரண்ட்டு கம்பம் மச்சான், கரண்ட்டு கம்பத்தில் மாட்டுன்னு கிராண்ட் பாப்பா பாரு கையில் உயிரே ஆடு என்னென்னா போடுறா மேலும் போடுறா கிராண்ட்பா சாப்புக்கு மேலும். இப்படி இன்னும் கிளவி வருமே, கிளவியை போட்டு தள்ளிட்டு கடைசியாக டோராண்டில் தொடங்கலாம். ஏன்னா அவங்க 2 பேர் இல்லைனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரம் கேம் ப்ளே முடிச்சிடும் நினைக்கிறேன். கிளவி ஐ ஆம் வெயிட்டிங் என்ன சொல்லி ஐ கேன் சி யூ, ஐ கேன் ஷூட் யூ. ஷாக் இப்படி கரண்ட் கம்பத்தில் மாட்டின மாதிரி ஒன்றையும் அவனையும் துவைச்சி போட்டேன்னா இதாண்டி டிகே ஈஸி ஸ்குவாடு இன்னும் ரொம்ப சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம சேனலில் வந்து டிகே ஈஸி ஸ்குவாடு, அதாவது நீங்களாம் எனக்கு ஸ்குவாடு மாதிரி. ஓகே அதான் கீழே தான் கிடக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே அதாவது சீக்கிரமாக இப்போ வந்து ஓகே டோராண்டில் மட்டும் பார்த்தேன். கதற விட்டு செதற விட்றோன்னு பார்த்தேன், ஆனால் முடியல. சீக்கிரம் போவோம். டோராண்டில் எங்கே போகணுன்னு தெரியல. டோராண்டில் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. சரி இங்கே தான் ஒன்றும் பார்க்கல. கீழே ஏதோ மின்னுக்குது, ஏதோ போட்டேன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். டோராண்டில் எங்கேயோ போட்டு ஐயோ சரி அதான் கிளவிக்கும் இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்குவாட் இனிமேல் நம்ம தான்
கிழவனுக்கும் கிழவிக்கும் மொட்டை அடிடா மொட்டையை அடிச்சு விடுடா ஏற்கனவே 2 பேரும் சொட்டா மொட்டைடா டேய் எப்படி கிழவனும் கிழவியும் பைத்தியக்காரன்ட்ட வெளியே நிற்கிறாங்க பாரு. ஓகே எண்ட் ஆயிடுச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.